பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்க உங்க வாழ்க்கையில கூட சில பேர் நினைக்கலாம், என் வாழ்க்கையில இது இருந்தா நல்லா இருக்குமே, என் வாழ்க்கையில இது இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு குறைபட்டு இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம வேதத்துல வாசிக்கும் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஏசப்பா எப்படிப்பட்டவர்னா, இல்லாதவைகளை இருக்கிற செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இல்ல அப்படி என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்காகவே ஏசப்பா அதை செய்து தரப்போகிறார். உங்களுக்காகவே ஏசப்பா அதை உருவாக்க போகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? ஏதோ ஒரு போராட்டமா? இல்ல எங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையே பார்க்க முடியலையே, ஒரு சமாதானமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்காகவே மகனே, என் அன்பு மகளே, உனக்காகவே உனக்கு சந்தோஷம் தரப் போறேன். ஒரு நிம்மதி தரப்போறேன். உனக்காகவே ஒரு தெய்வ சமாதானத்தை உனக்கு தரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இங்க பார்க்க முடியாது. நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே, அநேக வருடங்களாக நான் அவமானப்பட்டு நிற்க கொண்டு இருக்கிறேனே, எனக்கு திருமண வயசு எட்டியும் எனக்கு இன்னும் திருமணம் ஆகாம இருக்கிறதே, எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இல்லையே, என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு ஆசீர்வாதமே என்னால பார்க்க முடியலே, அநேக ஜனங்களுக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டு நிக்கிறேனே அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கலங்காதீங்க. ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்காகவே அவர் உங்களுக்காகவே ஒரு பெரிய சந்தோஷத்தை தரப்போகிறாரு. உங்களுக்காகவே ஏசப்பா உங்க கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை ஏசப்பா உங்களுக்காக உண்டாக்க போகிறாரு. உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை ஏசப்பா உங்களுக்கு தரப்போகிறாரு. ஆமென். ஆகையால இந்த நாளை கூட சொல்லுங்க, ஏசப்பா நீங்க தானே ஏசப்பா சொன்னீங்க, இல்லாதவைகளை இருக்கிற செய்கிற தேவன் ஆண்டவரே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன இல்லையோ, இல்ல எந்தெந்த காரியத்துல நீங்க குறைபட்டு இருக்கிறீங்களோ, அதெல்லாம் ஏசப்பாட்ட சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும் போதே ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறாரு. என்ன இல்லை என்று நீங்க கேட்குறீங்களோ, இந்த மாதம் முடிவதுக்குள்ளாக ஏசப்பா ஒரு பெரிய அற்புதங்களை செய்து உங்களுக்கு அவர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கண்ணு மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி ஆண்டவரே. ஏதோ இந்த வார்த்தை கேட்டு ஆண்டவரே ஏசப்பா எங்க வாழ்க்கையில இல்லாதவைகளே ஏசப்பா இருக்க செய்கிறேன் என்று ஏசப்பா நீங்க வாக்கு கொடுத்தது போல ஆண்டவரே, ஏதோ ஆண்டவரே இந்த அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில அவங்க என்ன இல்லை என்று ஏசப்பா கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ, அவங்களுக்காகவே ஏசப்பா அவங்க வாழ்க்கையில நீங்க ஏசப்பா அற்புதங்களை செய்வீராக. என்ன இல்லை என்று ஏசப்பா தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ, அது அப்போ அவங்களுக்காக ஆண்டவரே அப்போ உருவாக்கபடியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அநேக வருஷங்களாக எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு ஏசப்பா ஏசப்பா கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க ஏசப்பா. நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கொடுங்க ஏசப்பா. நல்ல ஒரு வேலை காரியங்களை கொடுங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சமாதானத்துக்கு தரபடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இதோ இதை பார்த்து கொண்டு இருக்கிற அநேக சரீரத்துல ஏசப்பா ஒரு வேலை ஏசப்பா அப்ப பலவீனத்தோடு இருக்கிறாங்களா? இந்த வேலையில ஏசப்பா எனக்கு சுகமே இல்லை என்று நினைக்கிறாங்களா? இந்த வேலையில அவங்களுக்காக ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைக்கிறாங்களா? அவங்க செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்க செய்கிற காரியங்களை அப்போ ஒரு பெரிய செழிப்பு உண்டாக்கினதுக்காக நன்றி அப்பா. நாமமாச்சு மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.